ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செண்பக பூச்செடி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா பூ பூத்து இருக்குன்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா பூவே பூக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. முக்கியமாக நீங்கள் மாடி தோட்டத்தில் செண்பக பூச்செடி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒட்டு செடி, கிராஃப்டட் செடியை வாங்கி வைங்க. வச்சதும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் வந்து எப்சம் சால்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டு சாண உரம் இருக்கு இல்லைங்களா, மக்கின ஆட்டு சாண உரம், அதையும் வந்து நீங்கள் 15 நாளுக்கு ஒரு முறை கொடுத்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் செய்கிற அரிசி பருப்பு கழுவுற தண்ணி கொடுங்க. இலைகள் எல்லாம் என்றைக்கும் நல்லா பசுமையாக இருக்கிறதுக்கு இந்த மீன் அமில கரைசல் கொடுப்பாங்க சில பேர். நான் வந்து வாழைப்பழ அமில கரைசல் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேங்க. நீங்களும் கொடுத்தீங்கன்னா உங்களோட இலைகளும் நல்லபடியாக இருக்கும். நிறைய மொட்டுக்கள் வந்ததுன்னா அது உதிராமல் இருக்கிறதுக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா புளிச்ச மோர் வந்து பெருங்காயத்தில் கலந்து நாம் செடிகளுக்கு கொடுத்துட்டு வந்தோன்னா மொட்டுக்கள் எல்லாம் எதுவும் உதிராமல் அப்படியே உங்களுக்கு நல்லா இருக்கும், பூவாக மாறிடும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ண டிப்ஸுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் நிறைய செண்பகப்பூ பூக்கும். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்.